தயாரிப்பாளராக எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் மயிலாஞ்சி. மீடியாஸ் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் சொல்லிட்டு போனாங்க, வாழ்த்திட்டு போனாங்க. அந்த வாழ்த்துக்கும் நன்றி. மயிலாஞ்சி பார்த்துட்டு எல்லாரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பெரிய பெரிய நன்றி. ப்ளீஸ் கண்டினியூ த சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டுனீங்க. எல்லோருக்கும் வணக்கம். படத்தை பார்த்துட்டு எல்லாரும் கைகுலுக்கி உங்களுடைய சந்தோஷமா பாராட்டுகளை தெரிவிச்சிங்க. இதே மாதிரி உங்களுடைய ஊடகங்கள் மூலமா வந்து மக்களுக்கு கொண்டு போனோம். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டு படம் பிடிச்சிருக்கா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்கலி ஆடியன்ஸ்க்கு போய் சேர்ந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும் தான் நாங்கள் அப்படியே ஒரு பதட்டத்தோடு இருந்தோம். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்த்துருவீங்க. இதை வெற்றி படம் ஆக்கிடுவீங்க நான் பெருசாக நம்புகிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன். 13th அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு வந்துட்டு 11 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த 11 படத்தில் பார்த்தீங்கன்னா 4 படம் வந்துட்டு ரீரிலீஸ் படம். புது படங்களோட போட்டி போடுறது ஓகே, ரீரிலீஸ் ஆன படங்களோடையும் நாங்கள் போட்டி போடணும்னா அது எந்த வகையில் நியாயம் எனக்கு தெரியல. அதுக்காக நான் ரீரிலீஸ்க்கு எதிரானு சொல்ல வரல. நானும் ரீரிலீஸ் படம் பார்க்குறேன், நானும் அதை என்ஜாய் பண்ணுறேன். இப்போ கூட மௌனம் பேசுறது கண்டிப்பாக போய் பார்ப்பேன் நான். ஆனால் ஒரு வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, 4 படம் வரும்போது அதுக்கு ஒரு 300-400 தேட்டர்ஸ் போயிடுது. பேலன்ஸ் இருக்க தேட்டர்ஸ் தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. ஒரு யானை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சுன்னா அது கீழே வந்து பல எறும்புகள் நசுங்கி போயிடுன்றது அந்த யானைக்கு நிச்சயமாக தெரியாது. அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் அந்த ஹீரோஸ்க்கும் நம்ம படங்களால் மற்ற படங்கள் பாதிக்கப்படுதுன்னு நிச்சயமாக தெரிய போகிறதே இல்லை, தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொண்டு போய் சேர்க்க முடியும், அவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். தயவுசெய்து கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ரீரிலீஸ் படங்கள் ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் படம் வருதுன்னா ஒரு 30 நாளைக்கு முன்னாடி டேட்டு போட்டு அந்த வீக் நாங்கள் யாருமே வரப்போகிறது இல்லை. ஓப்பனாகவே சொல்லாமே, இப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் 2 ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தா ஹாட்ஸ்பாட் 2 வந்துட்டு வேற ஒரு டேட்டில் வந்துச்சா நிச்சயமா இன்னும் கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. மாயபிம்மன் ஒரு படம் வந்துட்டு வெளில தெரியாமல் போயிடுச்சு. நல்ல கதைன்னு சொன்னாங்க, பட் பெருசாக அந்த படம் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீரிலீஸ் கொஞ்சம் முன்னாடியே டேட் போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ரீரிலீஸ் வந்துட்டு ஒரு படம் இருந்தால் நல்லாயிருக்கும். 4 படம் 5 படம் வரும்போது எங்களால் வந்துட்டு போட்டி போடவே முடியல. ஸோ இதை வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஆர்டர் பண்ணணும் அந்த படங்களை. இதை வந்து சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர்கிட்டையும் அந்த பெரிய ஹீரோஸ்டையும் நாங்கள் யாருக்கும் சொல்ல முடியாது, பட் நீங்கள் நினைச்சா சொல்ல முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த ரீரிலீஸை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள், அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள். எங்களை மாதிரி சின்ன படங்களும் ஜெயிக்கணும்னா இந்த ரீரிலீஸ் வந்து கொஞ்சம் சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள். எல்லா படமும் ஹிட் ஆகணும், நம்ம படமும் ஹிட் ஆகணும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதை கொண்டு போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். சார் இயக்குனர் சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறீங்க. 13 படம் வருது, ரீரிலீஸ்லாம் சேர்த்து இயக்குனர் நீங்கள் என்ன சார் கேட்குறீங்க? இப்போ ஹீரோ சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமூகம் வந்து நல்லா இயங்கணும்னா புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய சிந்தனைகளை வந்து திரைப்படங்கள்லேருந்து உருவாகணும். அப்படிதான் இந்த தமிழகம் வந்து இன்னைக்கு சிறப்பாக இருக்குன்னா அது காரணம் நல்ல நல்ல கருத்துள்ள நல்ல நல்ல சிந்தனையுள்ள படங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ப வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இந்த சமூகம் இன்னைக்கு, இந்த தமிழ் சமூகம் இன்னைக்கு முன்னணியில் இருக்குது. அப்படின்னா அந்த சமயத்தில் இதே மாதிரி புது படங்கள் வரும்போது அதுக்கு இந்த சிறிய படங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த சமூகத்தில். 16 வயதிலே மாதிரியோ, முள்ளு மலரும் மாதிரியோ, ஒரு சேது மாதிரியோ, ஒரு அழகி மாதிரியோ, இல்லை ஒரு ஜோக்கர் மாதிரியோ, ஒரு அசுரன் மாதிரியோ வந்து ஒரு சிறிய படங்களோ அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான புதிய படங்களோ, விசாரணை மாதிரியான படங்களோ வந்து இப்போ அந்த மாதிரியான படங்கள் வந்து தான் வந்து சமூகத்தை மாற்றி அமைச்சிருக்கு. பரியரும் பெருமாள் மாதிரியோ இந்த மாதிரியான சிந்தைகள் வரக்கூடிய புதிய திரைப்படங்களுக்கு வந்து வழிவிடணும். இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்கள் அது மறைச்சிக்கிட்டதால நாங்கள் வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது. அது வந்து இது வெறும் அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் லாஸ் இல்லை, இது சொசைட்டிக்கே லாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து வெறும் நல்ல விஷயங்களை வந்து காட்சி ரூபமாக, கவிதை ரூபமாக வந்து பல விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். வந்து கதை ரூபமாக வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து 4 படங்கள், பழைய படங்கள், பெரிய ஹிட் படங்கள் வரும்போது இது ஆரோக்கியமான விஷயமா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு ரெகுலேட் பண்ணலாம். இது வந்து பழைய படங்களும் வேணும், ஆனால் அது சிம்பிளாக அது ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு படம் 2 படம் அப்படின்றத எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்கன்னா எங்களை மாதிரி சிறிய படங்கள் ஆர்டர் பண்ண ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இந்த விஷயம் பெரிய படங்கள் வரும்போது சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு வரது தயங்குவாங்க. எங்கள் தயாரிப்பாளர் வந்து
இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இந்த படத்தை உருவாக்கணும்னு இன்னைக்கூட வந்து அவர் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரியான 4 பெரிய படங்கள் வந்து மறைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஒரு படைப்பாளியா நான் ரொம்ப 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 வேதனைப்படுறேன், கஷ்டப்படுறேன். நீங்க வந்து ரீரிலீஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு உள்ள ரசிகர்கள் பாத்தீங்கன்னா புதிய படத்தை விட ரீரிலீஸ் பண்ணதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறாங்க. இல்ல அப்படி இல்ல. இந்த ரீரிலீஸ் படங்கள் வெற்றி பெற்ற படங்கள் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் படங்கள் தான். ஒண்ணு வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ற படங்களோ அவங்களுடைய படங்கள் தான், விஜய் பண்ற படம் பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் ஓடுது. பட் எல்லா படங்களும் ஓடல. அது எப்போ வர படங்கள் தான் ஓடுது. நீங்க எல்லா படங்களும் கொண்டு வரும்போது அப்போ வெற்றி பெற்ற படங்கள்னு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்கள் இருக்கு. 1000 படங்களையும் திரும்ப கொண்டு வந்து புதிய படங்கள் வழி என்ன? நீங்க ஏதாவது ஒரு நடிகருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு ரிலீஸ் பண்றீங்க அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிலீஸ் பண்றீங்கன்னு படங்களே வரல, படங்கள் வரக்கூடிய ஒரு சின்ன சிக்கல படங்கள் வரலன்றவனே பழைய படங்கள் எல்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது அது எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்குது. இல்லை சிறிய புதியவர்கள் வளரணும். நீங்க தானே கை கொடுத்து வளர்க்கணும், நீங்க தானே வந்து கை தூக்கி உடனே வந்து அப்போ அவங்களே வந்து இந்த இடத்த அடைச்சிக்கும் போது இதுக்கு முக்கியத்துவம் ரெலவன்ஸ் இருந்தா பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி இத்தனை படங்கள் வர்றதுக்கான தேவையும் ரெலவன்ஸும் அல்லது காலகட்டம் இல்லை ஒரு பிறந்த ஏதோ ஒன்று இருந்தா பரவாயில்ல. ஆனால் அது 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 இல்லாமல் ரெலவன்ஸே இல்லாமல் இந்த எப்போதுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்து. ஏன்னா இது மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வட இந்தி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இல்லாமல் போனதுக்கு ரொம்ப கடந்த ஒரு 4 வருஷங்களா 10 வருஷமா அது இல்லவே இல்லை, ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் நல்லா இருக்குன்னு பாராட்டாங்க. கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள் பாருங்க. காரணம் வந்து அங்க வந்து புதிய படங்களே இல்லை, புதிய படங்களே வரவிடாம பண்ணிட்டாங்க. அதனால புதிய சிந்தனை இல்லாததால அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியே தேங்கி போச்சு, அந்த இண்டஸ்ட்ரியாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து புதிய சிந்தனை நிறைய வர்றதால இவனால வந்து ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. அப்போ திரும்ப நீங்க பழைய சிந்தனைகள் ஒரு படம் வருதுங்கிறது, ஒரு படம் வெற்றி அடைறது அது வெறும் வந்து படம் நடிகரால் மட்டும் இல்ல, அதுல ஒரு புதிய சிந்தனை இருக்கு. ஒரு அழகிய வெற்றி அடைஞ்சு அந்த காலத்துல ஒரு புதிய சிந்தனை இருக்கு. ஒரு பரியேறும் பெருமாள் வெற்றி அடைஞ்சு அது அந்த ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துல ஒரு புதிய சிந்தனை, ஒரு ஜோக்கர் வெற்றி ஆகுதுன்னா ஒரு புதிய சிந்தனை இருக்கு. ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி வராது. பருத்தி வீரன் ஹிட் ஆச்சுன்னா அது அந்த காலத்துல நீங்க 90ல இருந்து அது வந்து வெளியே வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து வெளியே வராது. அப்போ அது பின்னாடி ஒரு பண்பாட்டு சூழல், அரசியல் சூழல், ஒரு காரண காரியங்கள் இருக்கு. இன்றைக்கு இந்த படம் மயிலாஞ்சி வந்து இதுக்கு ஒரு காரண காரியங்கள் இருக்கு. இதுக்கு வந்து தேவை இருக்கு. அது வந்து நீங்க பல நுட்பம் வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியல, உள்ளூரா எல்லாரும் ஆழ் மனசு புரியக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் தேவைகள் இருக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல. எது எல்லாருக்கும் இருக்கு எல்லாம் இருக்கு இல்ல கண்டிப்பா காதல்ன்றது எல்லா காலத்திலும் இருக்கு சார். இந்த மாதிரி காதல் இன்னும் இருக்கு. அதாவது இன்னைக்கும் வந்து இந்த பேஸ்புக், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து இந்த காலத்திலும் சொல்ல முடியாத காதல் இருக்கு. இன்றைக்கும் காதலுக்காக இறக்குறவங்களும் இருக்கிறாங்க, காதலுக்காக விட்டு கொடுக்குறவங்களுக்கு. காதலுக்கு எல்லா காலத்திலும் காதல் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற காதலுடைய வடிவம் மாறுமே தவிர என்னைக்குமே ஆழமான காதல் அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் மனுஷன் ஆதாமியவாழ் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆழமான காதல்ன்றது தான் இந்த உலகத்தையே இயக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த பிரபஞ்ச ஒரு மைய சக்தியா இருக்குது. தேவைக்கு ஏற்படும் போது அந்த ரோமியோ ஜூலியட் மாதிரியான கதைகள், எபிக் கதைகள் வந்து நம்மளை வந்து இந்த காதலின் சமூகத்தை உயிர்ப்பிச்சு தரும். இளையராஜாவும் நீங்க ஃப்ரெண்டு இந்த படத்தை பத்தி ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது பேசினாரு, இது பண்ணா ஒரு படத்தை பத்தி இருக்குமே உங்க நண்பர் தானே கேட்கணும். அவர்கிட்ட வந்து நாளைக்கு மீட் பண்றோம். நீங்க சொன்ன கோரிக்கை வச்சு நான் வந்து அவரை நேரம் போய் சந்திக்க போறேன். நீங்க எல்லாரும் வாங்க, அவரோட சேர்ந்து சந்திப்போம். இந்த படத்துக்கு நீங்க ப்ரொமோஷன் இருக்கீங்க. அதே சமயத்துல பல படங்களை வந்து அசிஸ்டன்ட் அசோசியேட் தான் வந்து கோ-டைரக்டரா வர்க் பண்ணீங்க. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் நீங்க. ஒரு கோல் கிளைமேட் இருக்க ஏரியால இருக்கிற யாருமே வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி தான் இருப்பாங்க. அங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க கூட ஃபுல்லா கவர் பண்ணிப்பாங்க. பட் இங்க வந்து ஹீரோயினை ஒட்டி அந்த ஹாஃப் ஸ்கர்ட் இல்ல ஷார்ட் ஸ்கர்ட் போடுற மாதிரி பண்ணீங்க. இது கிளாமரை நம்பி நீங்க எடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா இல்ல சார், டு பி வெரி ஃபிராங்க், நீங்க எந்த ஒரு கோல் கிளைமேட்ல போறீங்கன்னா கூட ரோட்ல பக்கத்துல இருக்கவங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா கவர் பண்ணிப்பாங்க. இது ஏன் அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுக்கீங்க? எல்லாம் எங்கேயுமே வந்து அவங்க ஃபுல் ட்ரெஸ் இல்ல, அவங்க வந்து கிளாமர் காரணம் ஸ்கர்ட்டோட ஹாஃப் ஸ்கர்ட் இல்ல வந்து 3/4 ஸ்கர்ட் அந்த மாதிரி தான் போட்டுருக்கீங்க. இந்த கதையில வந்து அவங்க பாத்திரப்படி அவங்களுடைய அப்பா வந்து கதையில சொல்லியிருப்போம். அவங்களுடைய ஆங்கில இந்தியன், அவருடைய கிஃப்ட் தான் அவங்க ரெகுலர் போடுறது. அவங்களோட சாயில் இருக்குன்றதுக்காக, இந்த கேரக்டருக்காக
அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணோம். நீங்க சொல்ற மாதிரி கிளாமர் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியன்ஸ் கூட நீங்க வந்து ஊட்டியிலே கொடைக்கானலே போய் பாருங்க சார், அவங்களும் ஃபுல்லா தெல்பி கவர் சார் அந்த ஊர்ல. இல்ல சார், கிளைமேட் இருக்க ஏரியால அப்படிதான் இருக்கு. ஆமா, ஒரு கதாநாயகி நம்ம படத்துல காமிக்கும் போது அப்படி கவர் பண்ணி காமிச்சா நமக்கு வந்து பாக்குறவங்களுக்கு கேரக்டர் இல்லாத போயிடும். புரியுங்களா? அவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, அவங்களும். அதனால வந்து ரெண்டும் கலந்தாதான் பண்ண முடியுமே தவிர வந்து முழுசா அந்த நீங்க சொல்றது கரெக்ட் தான். அந்த காஸ்டியூம்ல முழுசா சினிமாவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை சமரசங்களை பண்ணி வைக்கிறதுல அதுதான். நீங்க ரைட்டர் டைரக்டர் ஒரு வனத்தை நீங்க வந்து வனங்களை வந்து நீங்க மிகப்பெரிய அழிவதை வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து நீங்க எடுத்து தொட்டிருக்கீங்க, அதையா முழுசா நீங்க தொடாத மேலோட்டமா சொல்லிருக்கீங்க. இல்ல, இந்த கதை அப்படி வந்து கதையில வந்து எல்லா இடத்துலயும் நம்ம நிறைய காட்சிகள் இருந்தது. வனம் பாதிப்பு நாங்க ஒரு பெரிய காட்சியை வச்சிருந்தோம். பட் ஆனா தவிர்க்க முடியாத நீளம் காரணமாக அது வந்து நம்ம துண்டிக்க வேண்டியதா போச்சு. ஏன் ஒரு வனம் உருவாகுது, ஏன் ஒரு வனம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்சியை வச்சிருந்தோம் நாங்க. அந்த காட்சியை வந்து நம்ம வந்து நீளம் கருதி நம்ம எடுத்துட்டோம். அதுல இருந்தது அதுல. ஆனா சிம்பாலிக்கா ஒரு மரத்தை கும்பிடுறது அப்படிங்கிறது அதுல வந்து ஒரு சிம்பாலிக்கா சொல்றோம். அது இன்றைய தலைமுறைக்கு மக்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு நிறைய படங்கள் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லுது. ஆனா வந்து இயற்கையை வழிபடணும், இயற்கையை அவங்களுக்கு கொண்டு போகணும், இயற்கைனா என்ன, எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான மக்கள் நோக்கி திசை திருப்புற ஒரு விதமா தான் நாங்க அந்த சில காட்சிகள் வச்சிருந்தோம். மரங்கள் நாங்க விரும்பின வசனங்கள் இல்லைனாலும் இந்த காட்சிகளை இயற்கையுடைய அழக மக்கள் வந்து ரசிக்கிறது மூலமா அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தில் இருக்கு. அப்படியே சொல்ல முடியும். ஒரு கமர்ஷியல் சினிமால எங்களால எவ்வளவு அங்கங்க சொல்ல முடியுமோ அதுதான் நாங்க வந்து நேரடியாகவும் சில நேரத்தில் மறைமுகமாகவும் கம்மியாகவும் சொல்லியிருக்கோம். இல்லை, தயாரிப்பாளர் தான் கேட்கணும். எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சு போதுமான அளவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வியில் இருக்க படம் சொல்ல வருது.